நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். அவர் வரும்போது நம்ம ஒரு கரை திரையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும். அது ஒரு குறிப்பு. அவர் வரும்போது என்ற தொடர் செய்தியில் அவர் வரும்போது நம்ம கரை திரையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும். இந்த கரை திரையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கடந்த வாரம் 3 கரைகளை குறித்து நம்ம பார்த்தோம். கரை திரையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணுங்கிறதுல கடந்த வாரம் 3 கரைகளை குறித்து பார்த்தோம். ஒன்று, அக்கிரமத்தால் கரைப்படக்கூடாது. கிரமத்துக்கு மாறானது அக்கிரம். பெரும் பாதகம், பாவம், மீறுதல், அக்கிரமம், பிழை, குற்றம், அசுத்தம், கரை, அப்படிலாம் பல காரியங்கள் இருக்கு. நம்ம பெரிய பாவம் செய்யலை, ஆனால் கரையற்ற பரிசுத்தம் நமக்கு இருக்கும். சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயின் வித் நோ ஸ்ட்ரெயின், ஹோலினஸ் வித் நோ ஸ்ட்ரெயின், கரை திரையற்ற பரிசுத்தம். அதில் போன வாரம் ஒரு 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, அக்கிரமத்தால் கரைப்படக்கூடாது. கிரமத்துக்கு மாறான ஒரு காரியம், அதை நம்மளை கரைப்படுத்தும். ஒரு 9 மணிக்கு ஆராதனை, எவ்வளவுதான் சொன்னாலும் அது மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சொல்லுவாங்க, இன் டைம், ஆன் டைம், அவுட் ஆஃப் டைம். சிலர் பை நேச்சர் இன் டைம் என்றால் குறித்த நேரத்துக்குள்ளாக. 5 மணின்னா 5 மணிக்கு முன்னால், அதான் இன் டைம். ஆன் டைம் அப்படின்னா 5 மணிக்கு, 9 மணிக்கு அப்படின்னா 9 மணிக்குள்ளாக இங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலருக்கு அது பழக்கம் வரும், இன் டைம். சிலர் ஆன் டைம், 9 மணி அப்படின்னா அடித்து பிடிச்சி அந்த 9 மணிக்குள்ளாடி உள்ளே வந்து சேர்ந்துருவாங்க. தே ஆர் ஆன் டைம். இன்னொருத்தர் இருக்கிறாங்க அவுட் ஆஃப் டைம். அவங்க 9 மணின்னா 9:15, 9:30, 10, 11. பிரியமானவர்களே, பெரிய பாவியாக இல்லாமல் இருக்கும். இந்த அக்கிரமம் அவங்கள கரைப்படுத்திடும். ஆனால் அவர் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நம்மை கரைப்படுத்தி இருந்தால் நம்ம எப்படி வருகைக்கு போவோம்? யோசித்து பாருங்க. அப்போ நம்ம அக்கிரமத்தால் கரைப்பட்டிருக்கக்கூடாது. 2வது, நம்முடைய நாவு நம்மை கரைப்படுத்திடக்கூடாது. ஏதோ தெரியும், பொய் பேசலாம், புரளி பேசலாம், கோல் சொல்லலாம், நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்தலாம். பிரியமானவர்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குற ஒரு இரத்தக்கரை மாதிரி. நாவின் கரை, இரத்தக்கரை, 2 சேர்ந்தே வரும் வேதத்தில். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். நாவு நம்மை கரைப்படுத்திடும். அப்படி கரைப்பட்டவங்க வருகைக்கு போவாங்களா என்றால் போக மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், காணிக்க கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நாவு உன்னை கரைப்படுத்தி இருந்தால் எப்படி நீ வருகைக்கு போக முடியும்? கரைப்பட்டல் இருக்கு இல்லையா? நம்ம கரையற்ற பரிசுத்தத்தை தானே பார்க்குறோம். என் நாவு மற்றவர்களை கட்டி எழுப்பணும், என் நாவில் ஜீவன் இருக்கணும், என் நாவு மரணம் இருக்கக்கூடாது, என் நாவு மற்றவர்களை பலப்படுத்தணும், பிரியமான பக்தி விருத்தியை உண்டாக்கணும், ஆறுதல் செய்யணும். ஏன் கேளுங்க, எப்படி என் நாவு
என் வார்த்தை மடலுக்கு ஆறுதல் செய்யணும், என் வார்த்தை மடலை கட்டி எழுப்பணும், பலவீனரை தூக்கி நிறுத்தணும், என் நாவு குடும்பங்களை கட்டணும், என் நாவு குடும்பங்களை இடிச்சிடக்கூடாது. உங்கள் நாவுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது போன வாரம் பார்த்தோம், உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. இன்றைக்கு அந்த உலகம்னு சொல்கிறோமே, இந்த உலகத்தை குறித்த ஒரு டீப் ஸ்டடி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்கள் நான் வாசித்த புத்தகம் ஆஸ்வால் ஜே ஸ்மித். ஆஸ்வால் ஜே ஸ்மித் ஒரு வார்த்தை சொல்லுவார், if you want to see the church is in the world. But the sad thing, when you want to see the world is in the church. சபை எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. ஆனால் துக்ககரமான காரியம், உலகம் எங்கே இருக்குது? சபைக்குள்ளே இருக்குது. அங்கே உலகம் என்று பயன்படுத்த ரெண்டு சொல்லுக்கும் வித்தியாசம் உண்டு. சபை உலகத்தில் இருக்குது, ஆனால் உலகம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம அடிக்கடியாக இந்த நாக்ஸங்குடைய பாட்டு I have decided to follow Jesus, சாது சுந்தர் சிங்கும் சைமன் மாரக்கும் அதுக்கு இந்த வார்த்தைகள் ராகம் அமைக்கிறாங்க. அந்த பாட்டில் அவர் பாடுற the world, the cross is before me, the world is behind me அப்படின்னு பாடுற. அது என்ன உலகம்? I have decided to follow Jesus, the world is behind me, the cross is before meங்கிறார். அது என்ன உலகம்? இப்போ இந்த உலகங்கிறதுக்கு நம்ம தமிழில் அநேக சொற்களை பயன்படுத்துகிறோம், ஆங்கிலத்திலையும் அநேக சொற்கள் பயன்படுத்துகிறோம். தமிழில் பூமிங்கிறோம், உலகங்கிறோம், பிரபஞ்சங்கிறோம், பூலோகங்கிறோம், புவிங்கிறோம், பார் அப்படிங்கிறோம். இப்படி நிறைய சொற்களை நம்ம தமிழில் பயன்படுத்துகிறோமே. இப்போ இந்த உலகம் நம்ம கரைப்படுத்தக்கூடாது என்றால் உலகம்னா என்ன அப்படின்னு தெரியணும். சில வசனங்களை வேகமாக வாசித்து ஒரு டீப் ஸ்டடி. ஆனால் கண்டிப்பாக இதை எடுக்கணும்னு ஆண்டவர் பாரப்படுத்தினார். சங்கீதம் 90 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். Psalm 90 verses 1 and 2. சங்கீதம் 90 1-2. ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும். அப்போ அவர் உலகம்னு சொல்கிறது எதை சொல்கிறாரு? பிரியமானவர்களே, எர்த் அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்தில் எரேட்ஸ் அப்படிங்கிறவர், எரேட்ஸ். உலகங்கிறதுக்கு டேபிள் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த உலகம் என்ற சொல் முதலாக புதிய ஏற்பாட்டில் மத்திய 4:8 தான் நம்ம இந்த சொல்ல முதலாக புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். 4:8 வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. இப்போ உலகம், இந்த உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களை காட்டுறார். இதுக்கு கிரேக்கத்தில் அங்கே பயன்படுத்தப்பட்ட சொல் காஸ்மாஸ். இந்த காஸ்மாஸுங்கிற சொல் மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் 187 தடவை வருது. காஸ்மாஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு ஆர்டர்டு வேர்ல்டு, ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு உலகம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மாரல் லைஃப், ஒரு ஒழுங்குமுறை, இதெல்லாம் அமைந்த ஒரு அமைப்பை உலகம்னு சொல்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, எதிர்பாலரோடு பழகாமல் இருக்கிறது ஒரு அமைப்பு. நிறைய பேர் அந்த அமைப்பை மீறுவாங்க. இதுதான் ஒரு காஸ்மாஸ். ஒரு ராஜா, மந்திரி சபை, ஒரு அரசாட்சி, ஒரு மன்னராட்சி, இல்லை குடியாட்சி, இல்லை ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்போடு கூடியதை தான் நம்ம காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, த மில்கி வே, அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் சேர்ந்ததையும் காஸ்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கும் கிரேக்கத்தில் உள்ள ஒரு பெயர் காஸ்மாஸ். அது மாத்திரமல்ல பிரியமல்ல, மத்தேயு 13:22,
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இங்க உலக கவலை அப்படின்னு சொல்லியிருக்கு. உலகத்தையும் ராஜ்யத்தையும் காட்டினா இங்க உலக கவலை. அதுக்கு கிரேக்கத்தில் வேற சொல் பயன்படுத்தியிருக்காங்க. ஐயோன், ஐயோன், ஏஐஓஎன், அது உச்சரி ஐயோன். இது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் பல பழக்க வழக்கங்கள் இருக்குது. பெரியமானவர்கள் நம்ம குடியிருக்க ஒரு வீடு வேணும், உடை வேணும். பக்கத்து வீட்டில் கார் வாங்கினா நம்ம கார் வாங்கணும், பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கினா நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம பிள்ளைக்கு அவங்க இப்படி செஞ்சாங்க, நம்ம பிள்ளைக்கு இப்படி செய்யணும். யோசிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய கவலை அது காஸ்மஸ்னா அது ஆர்டர் ஆஃப் த வேர்ல்ட். பிரபஞ்சம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பிரபஞ்சம் இது நமக்கு நிறைய ஆங்ஸைட்டியை, கவலையை உண்டாகும். அதை பிரபஞ்சம் என்ற சொல்ல பார்க்குறோம். இன்னொன்று இருக்குது பாருங்கள், மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல பூலோகம், இந்த பூ உலகம், இந்த பூலோகம் என்பதற்கு அங்கே கிரேக்கத்தில் ஒய்கோமெனே, OIKOUMENE, ஒய்கோமெனே. ஒய்கோமெனே என்று சொன்னால் மக்கள் கூட்டம். இதில் தான் நம்ம ஒய்கோஸ், குடும்ப ஆராதனை வைக்கிறோம். ஒய்கோஸ், ஒய்கோமெனே என்றால் மக்கள் கூட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட்டம், மக்கள், அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ உலகம் என்ற ஒரு சொல் உலகத்தினுடைய ஒரு கட்டமைப்பை காட்டுது. உலகத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இப்படி இருக்கு இந்த காலத்தில். இன்னொன்று, இந்த உலகம் என்பது சாதாரண ஒரு மக்கள் கூட்டத்தை கிடையாது. மக்களுக்கெல்லாம் அந்த உலகத்தில், பூ உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த தேவ செய்தி போய் கிடைக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் சொல்லியிருக்கு. இப்போ ஒரு இடத்துல வாசிக்கிறோம், யோவான் 3:16 16-17 ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் கூட, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பல, இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தன் மகனை அனுப்பினார் அப்படின்னு அங்கே இருக்கு. தேவன் உலகத்தை நேசித்தார்னு இருக்கு. அதே வேதத்தில் அதே யோவான் எழுதுகிறாரு. 1 யோவான் 2:15 வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில், அதே யோவான் எழுதுகிறாரு, உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யோவான் 3 என்ன வாசம்? தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து. அதே யோவான் எழுதுறாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. வாசிங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அப்படி நீ உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்னங்க, அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு இருக்குது, இப்படி அன்பு கூர்ந்தா பிதாவினுடைய அன்பு இல்லைன்னு இருக்க. வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பிசாசின் பிதாவினால் உண்டானவைகள் அல்லன்னு இருக்குதே. 17 உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். என்னங்க, உலகத்தில் அன்பு கூறலாமா, அன்பு கூறக்கூடாது தெரியலையே. ஒரு இடத்துல உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உயிரையே கொடுத்தார்னு இருக்கு.
இன்னொருத்தில் உலகத்தில் அன்பு கூறாதீங்க, கூர்ந்தா உன்கிட்ட பிதாவின் அன்பே இல்லைன்னு இருக்கு. பிரியமானவர்களே, பொதுவாக சொல்லுவோம், லவ் இஸ் பிளைண்ட். காதலுக்கு கண்ணு கிடையாது. லவ் இஸ் பிளைண்ட், காட் இஸ் லவ். லவ் இஸ் பிளைண்ட், காட் இஸ் லவ். இப்போ ரெண்டும் சேர்த்தா என்ன? காட் இஸ். அப்படியா? இன்றைக்கி தான் நிறைய அறிவு கட்ட ஜனம் பண்ணுறது. எங்கேயோ இருந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு தவறான வியாக்கியானங்களை கொடுக்குற பிசாசு நாவிகள் பெருகி இருக்கு. இந்த செய்தியோடு உள்ள தொடர்பெல்லாம் நான் என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் பாரப்படுத்தினார். அதனால் இதை சொல்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஒரு தேவ ஊழியர் என்னை பார்க்க வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes சில தவறான உபதேசங்கள், கிருபை உபதேசம் என்று சொல்லி சில தவறான உபதேசங்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வந்தார். எங்கேயா போட்டிருக்குன்னு கேட்டேன். பைபிளில் போட்டிருக்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார்னு போட்டிருக்குது. நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வயசு வந்தார். அப்போ அவர் பைபிள் வாசனம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுக்காக இவங்களை பார்க்க வந்தேன்னார். பெருமைக்காக சொல்ல. இன்றைக்கு அது இந்த யூடியூப்பில் வந்த பிறகு பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசங்கள் பெருகுது. பிரியமல் அங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் போய் நேசிக்கணும். தாழ்மையாக சொல்கிறேன், பைபிளில் போட்டு பலவித காற்றுகளினாலே அலைவுபடாமல், அவங்க யார், அவங்க பின்னணி என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிலாம் தெரியாமல் யாருடைய பிரசங்கத்தையும் தயவு செய்து கேட்க வேண்டிக்கிறேன். பலவித காற்றுகளினாலே அலைவுபடாதீங்க. கர்த்தர் உங்களை இங்கே வச்சுருக்காரு. இங்கே உபதேசம் கேட்குறீங்க, உங்களுக்கு சில காரியம் புரியலை, சில மாற்று கருத்து இருக்குது, நான் சொல்கிற தப்புன்னு நினைக்கிறேன், அன்பாய் தாழ்மையாக கேட்குறேன் என்று வந்து பேசுங்க. நான் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். என்ற சந்தேகம் கேட்டு வர்றவங்ககிட்ட யார்கிட்டையும் நான் கோவப்பட்டது கிடையாது. வந்து உங்கள் கருத்தை என்னோட பேசுங்க. ஒரு வேளை இப்போதும் நான் தாழ்மையாக சொல்ல, ஒரு வேளை நான் தவறாக இருந்தால் நான் திருத்தி கொள்ளுகிறேன். நான் தவறாக இருந்தால் நான் திருத்தி கொள்ளுகிறேன். ஆனால் பிரியமானவர்களே, பலவித காற்றுகளினாலே அலைகளினாலே அலையப்படாதீங்க. 2 நாளைக்கு நேற்று தான் நினைக்கிறேன், நம்ம பிரதர் ஒருத்தர் ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருந்தார். இதை பற்றி விளக்க வேணாங்க. ஒரு 2-3 செகண்ட் கேட்டிருப்பேன். எவ்வளோ முட்டாள்தனமான வார்த்தைகள் அது அப்படின்னு புரிஞ்சிச்சு. 2 or 3 seconds தான் நோட் போட்டேன். நேரில் உங்களோட இதை பற்றி நான் பேசுகிறேன். நேரில் தயவு செய்து கள்ள உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு வசனம், தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நம்ம உலகத்தை நேசிக்கணும். இல்லை உலகத்தை நேசித்தால் தேவ அன்பே இல்லை. என்ன அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். God is love, love is blind, so God is blind. No. We should not have a pretextual understanding of the scriptures. பிரியமானவர்களே, அந்த ரீல்ஸ் கேட்க முன்னால், ஒரு மெசேஜ் யூடியூப்பில் கேட்கணும்னா அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க டாக்டரின் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் நீங்கள் கேட்காதீங்க. பிரியமான இந்த வேத பகுதிக்கு வாங்க. இப்போ உலகத்தில் இப்படி அப்போ அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது. பிரியமலை தெளிவாக அறிந்திருக்கணும். கலாத்தியர் 1:4 வாசியுங்கள். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, இந்த பிரபஞ்சம், இந்த ஏஜ், இன்றைக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள், இந்த உலகம், இதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்மை அவர் ஜீவபலியாக மரித்தார். இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் தான் ஜீவபலியாக மரித்தார். அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த உலகத்தின் என்னத்தை சொல்லுது? இதில் கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, லூக்கா
16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையோடு முன்பின், பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. யோவான், நேரம் ஆயிடுச்சு. யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:11. இந்த 3 இடங்களிலேயும் யோவான் உலகத்தின் அதிபதி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உலகத்தின் அதிபதி என்று சொல்கிறது பிசாசு. இந்த வேர்ல்ட் சிஸ்டம் பிசாசுக்குள்ளே இருக்கு. இந்த வேர்ல்டு சிஸ்டம் பிசாசுக்குள்ளே இருக்கு. அவன் தான் உலகத்தின் அதிபதி அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இந்த உலகம் எப்படி நம்மை கரைப்படுத்தி, இப்போ தான் நான் செய்திக்குள்ளே வர்றேன். இது வரைக்கும் உலகத்தை பற்றி நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள்கிட்ட சொன்னேன். பிரியமானவர்களே, முதலாவது 1 கொரிந்தியர் 2:12 அங்கே அவர் சொல்கிறாரு, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல், வசனங்களை குறிச்சிக்கோங்க, உலகத்தின் ஆவியை பெறாமல், த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். ஆவி அப்படின்னா இயேசுல அது விண்டு, காற்று. இப்போ நம்ம தென்றல் காற்றையும் கண்ணால் பார்க்க முடியாது, புயல் காற்றையும் கண்ணால் பார்க்க முடியாது. அதனுடைய விளைவை நம்ம உணர முடியும். தென்றல் காற்று எப்படி இருக்குது, புயல் காற்று எப்படி இருக்குது, அனல் காற்று எப்படி இருக்குது, அதனுடைய விளைவை நம்ம உணர முடியாது. அதான் நீமோ, அதான் காற்று. பிரியமானவர்களே, உலகத்தினுடைய ஒரு காற்று, அதை நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்கல. இந்த உலகத்தினுடைய ஒரு சிஸ்டம். இந்த ஆவியை நம்ம பெறக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு லீடர், அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடருக்கு வரக்கூடாது. ஒரு உலகத்தின் ஆவி, என்னுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், என்னுடைய ஸ்பிரிட், உளவியல் ரீதியாக என்னுடைய அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், அது உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, பரலோகத்தை சார்ந்து இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் என்னை ஏற்கணும். ஸ்பிரிட்டில், உலகத்தில் இருக்கிற ஸ்பிரிட் என்னை ஏற்க. அப்போ உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் இருக்கு, உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. பிரியமானவர்களே, எல்லா மேட்ருக்கும் பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இப்போ ஒரு கடையில் ஒரு துணி எடுக்க போகிறோம். சாதாரண ஒரு துணி, அந்த துணி நம்மோட கூட பேசும். இது போட்டால் நல்லா இருக்கும், இது போட்டால் கண்ணியமாக இருக்கும், இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லா உள்ளாடெல்லாம் வெளியே தர்ற மாதிரி இருக்கும், இது போட்டு அப்படி நடந்தோன்னா மேலே துணி போட்டிருப்போம், ஆனால் அப்படியே கால் தொடை வரைக்கும் நல்லா தெரியும். அப்போ நம்ம அந்த துணியை வாங்குகிறோன்னா அந்த துணிக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட், இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் அல்ல, நல்லா திக்காக இருக்குது, இது போட்டோன்னா நம்ம உள்ளாட தெரியாது, இது போட்டோன்னா நம்ம கால் கை தொடை இடுப்பெல்லாம் தெரியாது. அப்போ ஒரு மன எண்ணம், ஒருத்தருக்கு என்ன எண்ணம் இருக்கும், என் உடம்பெல்லாம் வெளியே தெரியணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒருத்தருக்கு என்ன இருக்கும், நான் துணி போட்டேன்னா என் உடம்பு வெளியே தெரியக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ நம்ம துணியை பார்க்கும்போது வெறும் அந்த துணி அல்ல, அந்த துணி நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ண, இது என் கலருக்கு நல்லா இருக்கும், இது இந்த அக்கேஷனுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்கிற ரொம்ப ஆழமான காரியம், அந்த நடைமுறைக்கு ஏற்றது. நம்ம துணி வாங்குகிறோம் என்று சொன்னால் பொதுவாக அந்த துணி நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ணுது. அதை வச்சு தான் நம்ம வாங்குகிறோம். ஒரு முடிவெட்ட போகிறோம், ஒரு ஷேவ் எடுக்க போகிறோம், எல்லாவற்றிலையும் ஒரு ஸ்பிரிட் இருக்குது. ஸ்பிரிட்னா என்ன? நான் சொன்ன காற்று. தென்றல் காற்றை பார்க்க மாட்டோம், அதனுடைய எஃபெக்ட் தெரியும். புயல் காற்றை பார்க்க மாட்டோம், அதனுடைய எஃபெக்ட் தெரியும். அனல் காற்றை பார்க்க மாட்டோம், அதனுடைய எஃபெக்ட் தெரியும். அந்த துணிக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட்டை பார்க்க மாட்டோம், ஆனால் அந்த ஸ்பிரிட் தான் நம்ம வாங்க வைக்குது, நம்ம ஸ்பிரிட்டோடு அது கம்யூனிகேட் பண்ணுது. பிரியமானவர்களே, அப்போ பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறவில்லை. அவ என்ன ஏற்கிறது? உலகத்தின் ஆவியாக இருக்கக்கூடாது. என்ன ஏற்குவது? பரிசுத்த ஆவி.
எது தேவனுக்கு நன்மை, எது தேவனுக்கு பிரியம், எது கண்ணியம், எது அடக்கம், எது ஒரு புத்தி சார்ந்தது. என்னுடைய ஆவியை இயக்கிறது பரிசுத்த ஆவி. என்னுடைய ஆவியை இயக்கிறது உலக ஆவியாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, முதலாவது குறிப்பு உலகத்தின் ஆவியை பெறக்கூடாது. ரெண்டாவது கொலோசியர் 2:8, இது வாசித்துருவோம். கொலோசியர் 2:8 வாசியுங்கள். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அங்கே பார்க்குறோம், beware of lest any man spoil you through the philosophy and with deceit and the tradition of men and the rudiments of the world and not after Christ. அதே அதிகாரம் 20ஆம் வசனம் கூட வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து. பிரியமானவர்களே, ரெண்டாவது இந்த 2 வசனத்திலும் பார்க்குற ஒரு சொல் உலக வழிபாடுகள், ருடிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இது நம்மை கரைப்படுத்தக்கூடாது. வழிபாடு என்றால் வெறுமனே ஆராதனை தொழுகை என்றல்ல, ஒரு வழியை பாடுவது. தமிழ் சொல் ரொம்ப அழகானது, வழியை பாடுவது. ஒரு முறைமை, ஒரு வழி இருக்குது. ஒரு திருமணம் ஒரு வழி இருக்குது, ஒரு பண்டிகை ஒரு வழி இருக்குது, சாமி கும்பிட்றதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்திருக்கணும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம செத்துருக்கோம். அப்போ எப்படி தெரியும் எந்த வழி, இது எப்படி வந்தது, எதுக்காக இந்த வழி, எதுக்காக இதை செய்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த கேள்வி கேட்குற ஒரு மனம் நமக்கு வேணும். இப்போ ஒரு பெண் பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சு. என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டேன்னு ஊரெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து ஏன் கூப்பிடணும்? பையனும் தான் வயசுக்கு வரான், நம்ம செய்கிறது இல்லையா உலகத்தில்? இங்கே நம்ம சபையில் செய்கிறதில்ல, சொல்கிறேன் ஏன் செய்கிறோம்? அந்த பையனுக்கு அவன் வயசுக்கு வந்துட்டான்னு கூட தெரியாது. பிரியமான ஊரில் வந்து எல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு ஏன் காசு கொடுக்குறாங்க? மிக மிக அருவருப்பான ஒரு பின்னணியிலிருந்து வந்தது. அது ஏன் என்னன்னே தெரியாமல் நம்ம பின்பற்றுறது. சீமந்தத்தினுடைய பின்னணி என்ன தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த உலக வழிபாட விட மாட்டோம், வேறு பேர் வச்சுக்குவோம். பிராண்டி பாட்டிலுக்கு சர்பத்துன்னு லேபிள் ஒட்டி குடிச்சிக்குவோம். ப்ரேயர் மீட்டிங், ஸ்தோத்திர கூட்டம். ஆனால் நம்மளால் என்னச்சத்தை விட முடியாது, உலக வழிபாட்டை விட முடியாது. அது நம்மளை கரைப்படுத்துது. சீமந்தம் அப்படின்னா அது நல்ல பெண் சாட்சி சொல்கிற ஒரு கூட்டம். இன்னும் கேட்டோம்னா அவள் போயிருக்கா, அவளுக்கு காப்பு போடுறோம். ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு தான் நான் காப்பு போடுவாங்க. அம்மா வீட்டுக்கு போகிறவங்களுக்கு காப்பு போடுறீங்களா? கேவலமாக இல்லை? ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு காப்பு போடுவாங்க, குற்றம் செஞ்சவங்களுக்கு. அம்மா வீட்டுக்கு போகிறவங்களுக்கு காப்பு ஏன் போடுறாங்க? வளை காப்பு. ஏன்னா அவள் கையை யாரும் பிடிச்சிடக்கூடாது. அது கண்ணாடி வளையல் போடணும். ஏன்னா எவனா பிடிச்சா வளையல் உடையிறது தெரியும். அந்த வளையல் யார் கலத்தணும் தெரியுமா? அவளுக்கு பேர்காலம் பார்க்குற ஆயா கலத்தணும். இத்தனை வளையல் வச்சுட்டு கணக்கு சொல்லாவா அந்த வளையல் எடுத்துக்கலாம். அம்மா வீட்டுக்கு போன இடத்துல அவள் தப்பாக நடக்கலை. சரி, அவள் அம்மா வீட்டுக்கு போன இடத்துல நீ தப்பாக நடக்கலை, உனக்கு யாரா காப்பு போடுறது? அவளுக்கு காப்பு போடுறோம். கோபமாக வருதுங்க. அப்படியே இதுக்கு வேறு ஒரு பெயர் வச்சுக்கிறது. இது உலகத்தினுடைய வழிபாடு. ஏன் செய்கிறோன்னே தெரியாது. பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அந்த பிள்ளை பேரில் ஒரு கேக் செய்து அந்த பேரை அழகாக எழுதி, இப்போ பேர் கூட எழுதலை, படம் வச்சு அதில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு பூன்னு நாமே வாயால் ஊதி அணைச்சி நல்ல நாளுமா தீபத்தை அணைச்சி அந்த பிள்ளையுடைய பேரை
இல்லைன்னா அந்த படத்தை கத்தி எடுத்து நறுன்னு வெட்டி சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் அந்த ட்ரூயிட்ஸ்ன்னு சொல்கிற மந்திரவாதிகளுடைய கூம்பு தொப்பியை வச்சுக்கிட்டு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு எல்லாரும் அந்த பேர் எழுதின கேக்கை முழுங்குறமே, அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியுமா? அது சூனியத்திலிருந்து வந்தது. யாரை எந்த வயசில் கொல்லணுமோ அந்த வயதை குறிக்கிற தீபத்தை ஏற்றி நாசமாக போன்னு ஊதி அவங்க பேர் எழுதின கேக் அந்த மந்திரவாதிகள்லாம் வெட்டி விழுங்குறது ட்ரூயிட்ஸ் சொல்ல எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அந்த வழிபாடு நமக்கு வந்தது எத்தனையோ காரியங்கள். நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். நிறைய காரியங்கள் ஏன்னு தெரியாமலே செய்கிறோம். இன்னொன்று நம்ம அது அடிமையாயிரும். ரொம்ப ரொம்ப வேடிக்கையான கேவலமான ஒரு காரியம். கல்யாணத்துக்கு ஏன் தாலி கட்டுறோன்னா அது நம்ம வழக்கம். சரி, புருஷன் இறந்துட்டு அப்புறம் நகை கலத்தணும்ல, அதுவும் நம்ம வழக்கம் தானே. அப்புறம் எதுக்கு நகை போட்டுட்ருக்கீங்க புருஷன் இறந்த பிறகு? இது ரெண்டும் நம்ம வழக்கம் தானே. மொட்டை அடிக்கணும்ல, அப்புறம் வெள்ளைப்புடவை கட்டணும்ல, அது நம்ம வழக்கம் தானே. இதை விட்டுறலாம், அது வேண்டாம் விடக்கூடாதா? கல்யாணத்துக்கு நகை போடணும், புருஷாலும் தான் நகையை கலத்தக்கூடாதா? கலத்தணும்ல. இல்லை பிரியமானவர்களே, நம்ம சில விரும்புகிறத நம்ம இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ணுறோம். உலக வழிபாடுகளுக்கு நம்ம எது சரியோ அதை செய்வோம், எது தவறோ அதை செய்ய வேண்டும். வெறும் இந்த சீமந்தம் இதை மட்டும் நான் சொல்ல. என்னென்ன காரியம் ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ட்ரெடிஷன். we must be able to overcome that. இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஏன் இது இப்படி? நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, எப்படி இது வந்தது, இதனுடைய ஆரிஜின் என்ன, இது நமக்கு தேவையா தேவையில்லையா? நம்ம உலகத்தால் கரையப்படும். உலகத்தில் ஒரு பழக்கம் இருக்குங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடாது. சரின்னா இருக்கலாம், தப்புன்னா விட்டுருலாம். அதில் ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனம் இருக்குமானா செய்யலாம், அதில் ஆவிக்குரிய பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுருலாம். உலக வழிபாடுகளுக்கு மரித்திருக்கும். அதே வசனத்தில் 8ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை தமிழில் இருக்குது, பிரியமான பாரம்பரியம். அது இங்கிலீஷில் பார்ப்போமா, ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கும் வழிபாடுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. பாரம்பரியம் அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள்லேருந்து நமக்கு வர்றது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறது. இந்த நம்முடைய முற்பிதாக்கள்லேருந்து பெற்றுக்கொண்ட இந்த ட்ரெடிஷன் பிரியமில்ல. எப்படி தெரியும் எனக்கு? என்னை பெற்றவங்களை அம்மான்னு கூப்பிட்டேன். எப்படி தெரியும்? அவங்க அம்மான்னு சொன்னாங்க, நான் அம்மான்னு கூப்பிட்றேன். ஒரு ட்ரெடிஷன். எப்படி திருவிருந்து கொடுக்குறோம்? ஒரு ட்ரெடிஷன். பவுல் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதே உங்களுக்கு ஒப்புவித்தேன். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன் இப்படி ஒரு ஆராதனை நடத்துகிறோம், ஏன் இப்படி செய்தி கொடுக்குறோம்? ஒரு ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷன் வேதத்துக்கு மாறாக இருக்குமானால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்குமானால் அதை பின்பற்ற வேண்டும். அப்போ உலகத்தினுடைய ஆவி, உலகத்தினுடைய வழிபாடு, உலகத்தினுடைய பாரம்பரியம். பிரியமானவர்களே, 4ஆவதாக யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஒரு பயங்கரமான சொல்ல பயன்படுத்துகிறாரு. யாருக்கு எழுதுறாரு? பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு. முன்னால் சொல்கிறார் பிரியமான சகோதரரேம்பார், பின்னால் சொல்கிறார் விபச்சாரிகளேங்கிறார். யார? பரிசுத்தவான்கள். என்ன பயங்கரமாக இருக்கு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குது. இயேசு சொன்னார், இந்த உலகம் என்னை பகைத்ததுன்னார். இந்த இயேசு உங்களுடைய நேசமானாள்னு சொல்கிறீங்க. தன் புருஷனை பகைத்த ஒருவனை, தன் புருஷனை பகைக்கிற ஒருவனை நேசிக்கிற மனைவியை என்ன சொல்கிறது? புருஷனை பகைக்கிற ஒருவனை நேசிக்கிற காதலிக்கிற ஒரு பெண்ணை என்ன சொல்கிறது? விபச்சாரி தானே. இந்த உலகம் இயேசுவை பகைத்தது.
அந்த உலகத்தை சிநேகிக்கிறவங்க யார்? இயேசு என்னுடைய நேசமானாளன், என் நேசமானாளனை பகைத்த இந்த உலகத்தை நான் மனதார நேசிக்கிறேன். அப்போ நான் யார்? கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க. அதான் அவர் சொல்கிற விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையார். ஒன்று இயேசுவை நேசிங்க, இல்லை உலகத்தை நேசிங்க. உலகத்தார் உலகத்தை நேசிக்கிறாங்க, உலகத்தின் ஆவி இருக்குது, உலகத்தின் வழிபாடு இருக்குது, தப்பே இல்லை. அவங்க உலகத்தார் உலகத்தை நேசிக்கிறாங்க. நீங்கள் ஆவிக்குரியவங்களும் உலகத்தாரை நேசித்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் ஆச்சே. ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் உலகம், 2 எனக்கு வேணும் அப்படின்னா அது அதான் யாக்கோபு பயங்கரமான ஒரு சொல்லை பயன்படுத்தார், விபச்சாரிகளே அப்படிங்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குது. உலக வழிபாடு உலகத்தார் செய்கிறது போல் செய்யணும், உலகத்தார் அலங்கரிக்கிறது போல் அலங்கரிக்கணும், எங்கள் ஃபங்க்ஷன் உலகத்தார் ஃபங்க்ஷன் போல் இருக்கணும், ஒரு வெட்டிங்காக இருக்கட்டும், ரிசப்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, நானும் திருமணம் பண்ணுவேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன். ஒரு திருமணம் ஒரு முறை இருக்குது, இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் நான் எந்த முறையை பின்பற்றுறேன்? இங்கே பார்க்குற உலகத்தில் அன்பு இருந்தால் அவன் இடத்துல தேவனுடைய அன்பு இல்லைன்னு சொல்லியிருக்க. 2 கொரிந்தியர் 11 ரொம்ப முக்கியமான வசனம். 11:1 முதல் சீக்கிரமாக வசிங்க. 2 கொரிந்தியர் 11:1 முதல். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். இப்போ கூட நானும் தாழ்மையாக கேட்குறேன். பவுலே கேட்டிருக்காரு, நான் அவரோட ஒரு குப்பை, தாழ்மையாக கேட்குறேன், என் புத்தியினத்தை கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. நல்லா பாசிட்டிவ்லாம் சொல்கிறாரு, கொஞ்சம் என் புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமாக இருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. இது வரைக்கும் நீங்கள் சகிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். நீங்கள் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒரு கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறேன். இல்லைன்னா இயேசு உன்னை கைவிடார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், உனக்கு விசா கிடைக்கும், பாஸ்போர்ட் கிடைக்கும். இப்போ நீ ஒரு பொருத்தனை பண்ணு, நான் ஜெபிக்க போகிறேன், உனக்கு பாஸ்போர்ட் வருது, பாஸ்போர்ட் உனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்க போகுது, ஜெர்மன் எடுத்து பொருத்தனை எழுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் எழுதுவீங்க. நானும் ஒரு மந்திரம் போட்டு போடலாம். நான் ட்ராமா ஃபீல்ட்லேருந்தே வந்தவன், அதனால் யாரோ நடிக்காங்கிறேன், எனக்கு நல்லாவே நடிக்க தெரியும். ஆனால் உங்களை எப்படியாகிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கணுமே என்ற வைராக்கியத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. ஆனால் இவ்வளோ நாங்கள் வைராக்கியம் பற்றி பிரசங்கம் பண்ணாலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படும். மனதும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துங்கிற ஒரே புருஷனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிசாசு அந்த கிறிஸ்துவை பற்றும் உண்மையை நின்று உங்கள் மனம் விலகும்படி கெடுக்கப்பட, அவர் மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பொண்ணு அந்த அவனையும் நேசிக்கிறா, இன்னும் இன்னொருத்தன் மேலேயும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்குது. திருமணம் ஆகும் அவளுக்கு, இது வெளியே தெரிஞ்சா. அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று உங்கள் மனம் விலகும்படி கெடுக்கப்படுமோ. ஒரு பையனுக்கு என்கேஜ் பண்ணியாச்சு, என்கேஜ் பண்ண பிறகு அவன் மனசில் இன்னொருத்த மேலேயும் ஆசை வருது. அவள் வாழ்க்கை எவ்வளவு கெட்ட வாழ்க்கையோ அதே போல் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டிய உங்களுடைய மனம் கிறிஸ்துவை பற்றும் உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று மிகவும் பயந்திருக்கிறேன். ஏன், எப்படி கெடுக்கப்படுமா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில், எப்படி கெடுக்கப்படும்? உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறு, யூடியூப்ல கேட்குறீங்க, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால். இயேசு நேசிக்கிறார். இயேசு சொன்னார், வேசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது சுதந்திரிப்பார்கள். இயேசு சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். இயேசு சொன்னார்,
நீ என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நீ செய்த பாவங்கள், செய்கிற பாவங்கள், நீ செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்து விட்டா. நீ அவர் மன்னிச்சிட்டான்னு விசுவாசித்து எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு நல்ல செய்தி, நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் வருகைக்கு போக முடியும்னு நான் சொல்கிறேன். கரை திரை பிழையற்ற ஒரு பரிசுத்தம் வேணும்னு சொல்கிறேன். நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு ஒருத்தன் சொல்கிறான். அது ஒரு நல்ல சுவிசேஷமாக இருக்குது. நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அதையும் கேட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, அதையும் நல்லா சகிக்கிறீங்களே. கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று உங்களுடைய மனம் விலகும்படி கெடுக்கப்பட்டுட்டு, இயேசுவும் வேணும், உலகமும் வேணும், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தவறான பாதையை நோக்கி வேகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு சொல்கிறேன், நீங்கள் கேட்டிராத, நீங்கள் பெற்றிராத வேறொரு கிறிஸ்துவை, வேறொரு சத்தியத்தை, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அதையும் உட்கார்ந்து நல்லா சகிக்கிறீங்களே. உங்கள் மனம் கெடுக்கப்பட்டுடுச்சு. பவுல் எழுதுகிறார், என் புத்தியினத்தை சற்றே சகித்தால் நல்லமாயிரும், சகித்தும் இருக்கிறீர்கள், இன்னும் சகிச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, உலக ஆவி, உலக வழிபாடு, உலக பாரம்பரியம், உலகத்தில் அன்பு கூறுறது, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான நிறைய வசனம் இருக்கு, நேராக கடந்து போகிறேன். 2 பேதுரு 1:4 வாசியுங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, த கரப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட், ஏதோ ஒரு ஆசை, தவறான ஆசையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க, ஒரு கள்ளத்தராசு, கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிக்கலாம், அருவருப்பானது. உலகத்தில் உண்டான கரப்ஷன், கரப்ஷன் இன் த வேர்ல்ட். உலகத்தருடைய வழக்கம் ஒரு பொய் சொல்லிடலாம், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வரி ஏய்ப்பு செய்துக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. எல்லாரும் செய்கிறது தானே. அது உலகத்தில் உண்டான கள்ளத்தராசு கற்றுக்கு அருவருப்பானது. 5 பைசா கூட லாபம் கிடைக்கலாம். என்னென்ன காரியங்கள்லாம் காப்பி அடித்து பாஸ் பண்ணலாமா? உலகத்தில் உண்டான கரப்ஷன், எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. பிரியமான பிறகு நிறைய காரியங்கள் சொல்லலாம். உலகத்தில் உண்டான கரப்ஷன் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. இட் மே பி ரைட் வித் அதர்ஸ், நாட் ஃபார் அஸ். மற்றவங்களுக்கு அது சரியாக இருக்கலாம், நமக்கு அது சரியில்லை. உலகத்தில் உண்டான கரப்ஷனுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 6வது ரோமர் 12:1-2, ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த மூல பாஷையில் கெஞ்சி கேட்குறேன்னு இருக்கு. வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது என்ட்ரீட்டி, கெஞ்சி கேட்குறேன். நானும் பிரியமான என்னை தாழ்த்தி மீண்டும் சொல்கிறேன், அவர் காலுக்கு தூசி, ஆனாலும் அவருக்குள்ளாக பயபக்தியோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறேன். நானும் உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. சரீர பரிசுத்தம் இன்னைக்கு தேவையில்லைன்னு பேசுகிற அநேக கள்ள உபதேசங்கள் பெருகிச்சு. ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம சரீரத்தை ஜீவ பலி, இரத்த சாட்சியாக மறிக்கிறதில்ல. இரத்த சாட்சியாக மறிக்கிறது வேறு, உயிரோட சாட்சியாக இருக்கும். பலினா வலி உண்டு. பலினா கொல்லுவாங்க, தோல் உரிப்பாங்க, சந்து சந்தா வெட்டுவாங்க, நெருப்பில் வச்சு சுடுவாங்க, அதான் பலி. அப்போ நான் ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னா உயிரோடு இருக்கும்போதே கொல்லுவாங்க.
உயிரோடு இருக்கும்போதே தோல் உரிப்பாங்க, உயிரோடு இருக்கும்போதே சந்து சந்தாக வெட்டுவாங்க, உயிரோடு இருக்கும்போதே நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க. அத்தனை வேதனைகள் இருக்கும். கொல்லுறாங்களா, வெட்டுறாங்களா, தோல் உரிக்காங்களா, சந்து சந்தாக வெட்டுறாங்களா, நெருப்பில் வச்சு சுடுறாங்களா? ஒரேடியாக கொன்னுட்டா வித்தியாசம். ஜீவ பலியாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்படி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிறோம். வாசியுங்கள். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படி ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுக்கறதுன்னு என்ன? வாசிங்க 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்காதீங்க. உங்களுடைய வேஷம், தோற்றம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தோற்றமாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, யார் எப்படி எனக்கு ஒரு தில் இருக்கணும், எனக்கு ஒரு என்ன உயிரோட்டம் இருக்கணும். யார் எப்படி வேணாலும் போட்டு நான் இப்படி தான் இருப்பேன். என் வேதம் இப்படி சொல்லுது, நான் இருப்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் உலகத்துக்கு பயந்து அப்படி இருக்கீங்க, நான் வசனத்துக்கு பயந்து இப்படி இருக்கேன். யூ ஆர் ஸ்கேர் ஆஃப் த வேர்ல்டு, ஐ ஆம் ஸ்கேர் ஆஃப் த வேர்ல்டு. அவ்வளோதான். இந்த கழுவப்பட்ட பண்டி சேட்டில் பிறந்தது போல் ஆண்டவர் பேசினார், வசனம் பேசிச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அபிஷேகம் என்னை கழுவிச்சு, வசனம் கழுவிச்சு, சத்தியம் கழுவிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் அள்ளி போடுறாங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரரோடு பேசும்போது சொன்னேன், எனக்கு அது சரி என்றால், தாலி கட்டுறது எனக்கு சரி என்றால் என் மகளுக்கு என் மனைவி கட்டுவேன். அது தவறு என்றால் தவறு என்று சொல்லுவேன். நகை போடுறது சரி என்றால் நான் போடுவேன். நான் போட்டவன். நல்ல மைனர் செயின் போட்டிருக்கிறேன், மோதிரம் போட்டிருக்கிறேன், பிரேஸ்லெட் ஒன்று தான் போடல. சரி என்றால் நான் போடுவேன். தப்புன்னா மற்றவங்கிட்ட தப்புன்னு சொல்லுவேன். என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன், என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன் தப்பு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிஸ்டர் சாரநர்ஜி அம்மா அவங்க சபையில் இருக்கும்போது இப்போல்லாம் அந்த நகை ரொம்ப அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க சொன்னது அங்கே முன் வரிசையில் ஒரு அம்மா உட்காந்து நல்ல வெள்ளைப்படம்லாம் கட்டியிருப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. அந்த சபையில் அன்றைக்கு அவங்க ஒருத்தர் தான் பெரிய செயின் போட்டிருப்பாங்க, நல்ல திக்க நாய் சங்கிலி மாரி ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அது வயசான அம்மா. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ சார்ந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி நகை போட்டு ஞானஸ்நானம்லாம் கொடுப்பாங்க. நகை போட்டு அந்த அம்மா அங்கே உண்டு, திருவிருந்தெல்லாம் பங்கெடுப்பாங்க. ஆனால் நகையை பற்றி சார்ந்து ரொம்ப கடிந்து பேசுவாங்க. அந்த சபையில் அதிகமாக வேறு யாருமே நகை போட்டிருக்க மாட்டாங்க, இந்த ஒரு அம்மாவை தவிர. ஒரு நாள் அந்த அம்மா நகையை கலத்திட்டாங்க, அந்த அம்மாவும் நகையை கலத்திட்டாங்க. அப்போ சிஸ்டர் சொல்லியே சொன்னாங்க. அந்த அம்மாவிட்ட அந்த அம்மா இருந்தாங்க அன்றைக்கி. அவர் சொல்லும் போது அந்த அம்மா அங்கே இருந்தாங்க. சிரிப்பாக தான் சொன்னாங்க, சிரிப்பாக என்றல்ல கருத்தாக. அந்த அம்மா நகையை கலத்தினோடனே அவன் கேட்டாங்க, என்னம்மா இவ்வளோ நாள் நகை போட்டுருந்தீங்க, ஏம்மா நகையை கலத்திட்டீங்கன்னு. எல்லாம் குப்பைன்னு கலத்திட்டேன், எல்லாம் குப்பைன்னு கலத்திட்டேன்னாங்களா. அப்படியாம்மா, என்ன பண்ணீங்க நகையை கலத்தி? என்ன பண்ணேன், என் மகளுக்கு போட்டிருக்கேன். உங்கள் மக தான் குப்பை தொட்டியான்னாங்களா. நீ குப்பைன்னு கலத்திட்ட, குப்பை என்ன பண்ண, மகளுக்கு போட்டிருக்க, மக தான் குப்பை தொட்டியாமான்னாங்களா. அது சிஸ்டர் சாரன் சபையிலே சொன்னாங்க. உனக்கு குப்பைன்னா உன் மகளுக்கு குப்பை தானே, உனக்கு வேண்டான்னா உன் மகளுக்கு வேண்டாம் தானே. தானே லாஜிக். நீ கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தா ரட்சிக்கப்பட்ட, கஞ்சா வேண்டான்னு விட்ட, உன் பையன் கஞ்சா அடிக்கான், எப்போ அது வேண்டாம் விட்டுருப்பான்னு சொல்ல மாட்டியா? என்னோடு கர்த்தர் பேசுனது போல் அவனோடும் கூட கர்த்தர் பேசட்டும், அப்படியே சொல்லுவோம். கொஞ்சம் யோசிங்க. ஐயோ, என்ன ஆண்டவர் காப்பாற்றினார், என் பிள்ளையை காப்பாற்ற மாட்டாரான்னு துடிக்க மாட்டோமா? என்ன விடுவிச்ச கர்த்தர் என் பிள்ளையை விடுவிக்க மாட்டாரான்னு நினைக்க மாட்டோமா? என்ன எப்படியோ கர்த்தர் ரட்சித்தார், சித்தப்பனா அவன் ரட்சிக்கட்டும், இல்லைன்னா அவன் கஞ்சா அடித்து சாகட்டும், அப்படியே சொல்லுவோம். எனக்கு தப்புன்னா மற்றவங்களுக்கு தப்பு, எனக்கு சரின்னா மற்றவங்களுக்கு சரி. தட் சிம்பிள் லாஜிக். நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. யாரும் நம்ம செய்கிறாங்கனாலும் நான் செய்ய வேண்டாம்.
யாரோ காதை குத்துறாங்கன்னு நான் காதை பஞ்சர் பண்ணணுமா? என் பிள்ளைக்கு காதை குத்தணுமா? எதுக்கு காதை குத்தணும்? உனக்கு கேட்குறேன், எதனால காதை குத்தாருன்னு? ஏன் காதை குத்துறோம்? மெடிக்கலி குட்டா? பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அப்போ என் வேஷம் என்ன வேஷம் இருக்கணும்? ஏன்னா பக்தியின் வேஷம்லாம் போட மாட்டேன். அப்படியே அப்போ என் பேய் வேஷம் போட போகிறோமா? பக்தி வேஷம் வேண்டாம்னா என்ன வேஷம் வேணும்? பேய் வேஷமா? வேசியினுடைய வேஷமா? யாருடைய வேஷம்? சினிமாக்காரனுடைய வேஷமா? என்ன வேஷங்க போடுறது? என்ன வேஷம் அவன் தொப்பியை திருப்பி வச்சிருக்கான், நம்மளும் திருப்பி வச்சுக்கிட்டோப்பா. அது வேற ஒன்றும் தம்பி. அவன் அந்த பால் கேட்ச் பண்ணும்போது கிரிக்கெட்டில் இந்த தொப்பி முன்னால், அந்த பீ முன்னால் இருந்துச்சுன்னா பால் தெரியாது. அதனால் கிரிக்கெட் விளையாடும்போது திருப்பி அதை பார்த்தா நீ வச்சிட்டியா? ஐயோ இப்போ தப்பு. அறிவு வேண்டாம் நமக்கு. நான் என்ன வேஷம் போடுறது? ஏதோ ஒரு வேஷம் போடணுமே. அங்கே பக்தியின் வேஷம் போடாதுன்னு பைபிள் சொல்லலை. பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்காதேன்னு சொல்லியிருக்கு. அப்படி பற்றவர்களை விட்டு விலகு. வெளியே பக்தியின் வேஷம், ஆனால் உள்ள அதனுடைய பலனை மறுதளிக்கிறாங்க, அவங்கள விட்டு விலகுன்னு சொல்லியிருக்க. வெளியே ஓன் வேஷம் பிசாசு வேஷம், பேய் வேஷம், உலகத்தார் வேஷம் இல்லை. ஏன் வேஷம் பக்தியின் வேஷமாக இருக்கணும். என்னுடைய தோற்றம் பிரியமல்ல. எனக்கு இந்த அருமையான இந்த தமிழ் பாடல் ரொம்ப பிடிக்கும். செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தான் அரண் என தொழுமே. ஒன்றும் புரியலையோ? செம்மலர் நோந்தால் சேர விட்ட அம்மலம் கழுவி பலியாகி சிவந்து அவருடைய பாதங்களை சேர விடாமல் தடுக்கிற அந்த மலம், அந்த அசுத்தம், அந்த மலத்தை கழுவி அன்பரோடு மருவி அந்த இயேசுவோடு அந்த அன்பரோடு ஒன்றாகி மாலற எல்லா மாய்மாலத்தையும் நீக்கி நேயம் மலிந்து அப்படி அன்பினால் நிரம்பி அவர்தம் ஆலயம் வேடமும் ஆலயம்தான் அரணன்னு. என் தோற்றத்தை பார்த்து அவரை போல் இருக்கணும். என் உள்ளம் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கணும். என் வேடம் அவர் தான், என்னுடைய வேஷம் அவர் தான், என் வேஷம். என்னை பார்த்து அவரை போல் இருக்கணும். என் இருதயம் அவர் தங்குகிற ஆலயமாக. ரெண்டும் வேணும். என் இருதயம் அவர் தங்குகிற ஆலயம். தோற்றம் பேய் மாதிரி இருக்கக்கூடாது. என் தோற்றம் ரொம்ப பரிசுத்தம், ஆனால் உள்ள பேய் இருக்கக்கூடாது. அவர் தன் வேடமும் ஆலயம் தான் அரண். அவர் தான் என்னுடைய வேஷம். அவர் தான் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம். அவர் தன் வேடமும் ஆலயம் தான் அரண். அதான் ரூல். அதை ரூலாக வைத்து கொண்டு அவரை ஆராதனை செய்யப்பா. டிங்கிரிடிங்களை பாடுறது ஆராதனை இல்லை. என்ன அருமையான ஒரு கவிதை பாருங்கள். செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மால் அற நேயம் மலிந்து அவர்தம் வேடமும் ஆலயம்தான் அரண் என தொழுமே. நம்ம வேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சரீர பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்து அறியுங்க. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி உடுத்தணும், எப்படி அலங்கரிக்கணும், எது தேவனுடைய சித்தம், எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், எது தேவனுக்கு நன்மையாக இருக்கும், பகுத்து அறியுங்க. கடைசி சொல்லி நம்ம ஜெபிப்போம். பிரியமல் உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது என்று பார்க்குற நிறைய வசனம் இருக்குது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. கடைசியாக 1 Corinthians 2:6 வாசியுங்கள். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நாட் த விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். லௌகீக ஞானம். பிரபஞ்சத்தின் இந்த உலகத்துக்கு ஒரு ஞானம் இருக்குது, ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நோக்கி இந்த உலகம் முன்னேறுது. எனக்கு இருக்குது தேவ ஞானம் வேணும். நான் பரலோகம் பேசுகிறேன். நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், என்ன வாங்கணும், என்ன விற்கக்கூடாது, இந்த உலகத்தில் என்ன வேணும், என்ன வேண்டாம், எனக்கு ஒரு ஞானம் வேணும். ஐ மஸ்ட் ரீச் ஹெவன். 7 விதமான உலகத்தில் உண்டாகிற 7 காரியங்களை பார்த்தோம். வேகமாக சின்ன ரீகேப் பார்க்கலாமா? சீக்கிரமாக சொல்லுங்கள். நம்பர் 1 உலக ஆவி. நம்பர் 2 உலக வழிபாடு, ரெடிமெண்ட்ஸ். நம்பர் 3 உலக ட்ரெடிஷன், பாரம்பரியம். நம்பர் 4 உலகத்தின் உலகத்தில் அன்பு, உலக ஸ்நேகம். ரைட், தட்ஸ் ரைட். உலக ஸ்நேகம், லவ் ஆஃப் த வேர்ல்ட். நம்பர் 5 இது கொஞ்சம் சத்தமாக ரொம்ப முக்கியமானது, கரப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட்.
இந்த உலகம் அப்படி கெட்டு இருக்குது. இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு நம்ம தப்பணும். we should escape the corruption of the world. நம்பர் 6, உலகத்தினுடைய வேஷம் நமக்கு வேண்டாம். நம்ம தோற்றமும் அவர் போல் இருக்கணும், நம்ம உள்ளமும் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கணும். நம்பர் 7, லௌகீக ஞானம், உலக ஞானம் நமக்கு வேண்டும். அவர் வரும்போது கரை திரையற்ற ஒரு பரிசுத்தம் வேணும், கரை திரையற்ற ஒரு பரிசுத்தம் வேணும். அக்கிரமத்தால் கரைப்படக்கூடாது, நாவினால் கரைப்படக்கூடாது. இன்றைக்கு நம்ம பார்த்துருக்குறோம், 2 வாரமாக பார்க்குறோம், உலகம் என்னை கரைப்படுத்தக்கூடாது. உலக ஆவி, உலக ஸ்நேகம், உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் வேஷம், உலக ஞானம், உலகத்தினுடைய கேடு, இது ஒன்றாகில் ஆண்டவரே என்னை கரைப்படுத்தக்கூடாது. நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்கள் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா?